ஹாய் எவ்ரிஒன். ஃபைனலா கிளாஸ் 11 புக்ஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இன்னும் என்ன புக்லாம் தந்திருக்காங்கன்னு நான் பார்க்கல. நான் மட்டும் புக் கடையில போய் நான் கேட்டேன், இந்த கிளாஸ் 11க்கான புக்ஸ் தாங்கன்னு, அ இந்த ஸ்கூலுக்குன்னு. அவங்களே தந்துட்டாங்க புக்ஸ்லாம். ஸோ எந்த புக்ஸ் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன், ஏன் உங்களோட பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால வாங்க கிளாஸ் 11ல என்னதான் புக்ஸ் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் சொல்றாங்க கிளாஸ் 11 வந்து ரொம்ப ஹார்டான கிளாஸ்ன்னு. அவ்ளோ ஹார்டாலாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஏதோ இன்னும் நம்மளே கேஸ் லைட் பண்ணி போல, இது கஷ்டமானா அதெல்லாம் வராது, கஷ்டமா வராது, கஷ்டமா வராதுன்னு சொல்லி போல, அதே மாரி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக்ஸ். இங்கிலீஷ் தான் என்னோட என்னோட ஃபேவரைட் சப்ஜெக்ட். பிகாஸ் அந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வரும். எல்லாருக்கும் அந்த மாரி தானே இருக்கும். நல்ல மார்க் வர சப்ஜெக்ட்ல ஃபேவரைட் சப்ஜெக்ட். கெட்ட மார்க் வர சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்டே எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவோம். அதே மாரி எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா, அதுல தான் நல்ல மார்க் வரும். அ இங்கிலீஷ்லயும் 11த்லயும் 2 புக் தான். ஹார்ன்பில் அதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட்ஸ். பின்னாடி காந்தி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க இந்த புக்ல. அ நான் டீச்சர் சொன்னாங்க. என்னோட இங்கிலீஷ் டீச்சர் 10த்ல சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் 11ல இருக்கிற புக்ஸ்லாம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்குமாம். எல்லா கதையும் ரொம்ப போரிங்கா இருக்குமாம். கிளாஸ் 10 வரைக்கும் தான். இப்ப நீ கிளாஸ் 10, 9ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? கிளாஸ் 10 வரைக்கும் தான் உங்க ஸ்டோரீஸ்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா. கிளாஸ் 11ல ரொம்ப போரிங்கா இருக்குமா. அவ்ளோ கான்செப்ட்டே இருக்காதா. ஏதோ பெரிய பெரிய வார்த்தை போட்டு ஏதோ ஸ்டோரி மாரி இருக்குமா. மிட்நைட் விசிட்டர், ஃபுட்பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட் இல்லன்னா அந்த மாரி அ இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரீஸ்லாம் இருக்காதாம். ஏதோ ஸ்டோரி அந்த மாரி தான் இருக்குமா. ஸோ பார்க்கலாம். நான் இன்னும் படிக்கல இந்த புக்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு 11 ஸ்டோரீஸ் புடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லாதீங்க. ஏன்னா நானே இந்த புக் எல்லாம் இன்னும் படிக்கல. நானே இன்னும் இந்த புக்லாம் படிக்கல. நான் வந்து என் டீச்சர் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸ்லாம் இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்க்கலாம் எப்படி கடைசில இருக்குன்னு. மேத்ஸ் புக் அதேதான் 14 சாப்டர்ஸ் தான் இருக்குல்ல. 14 சாப்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அம் மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த கிளாஸ் 10 புக்குக்கு முன்னாடி அவ்ளோ பயமாலாம் எதுவும் இல்ல. ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க. பட் கிளாஸ் 10 பார்க்கறதுக்கே இந்த புக் பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. பிகாஸ் பாருங்க என்ன மாரிலாம் அ தந்திருக்காங்கன்னு இங்க. இங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டயகிராம்ஸு, கிராஃபு அந்த மாரிலாம் என்னென்னமோ தந்திருக்காங்க. பின்னாடியும் அந்த மாரி ஏதோ தந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த புக் வந்து கொஞ்சம் இவ்ளோ திக்கா இருக்கு இந்த புக்கு. ஐ திங்க் இந்த புக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் என்ட்ரியே கொஞ்சம் டெரரா தான் வச்சிருக்காங்க. பட் கடைசில ஒரு வேளை இது பார்க்கறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் ஈஸியா இருக்கும்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி கடைசில இருக்குன்னு. பட் இதுலயும் 14 சாப்டர்ஸ். கிளாஸ் 10 மாரியே 14 சாப்டர்ஸ் தான். சயன்ஸ் புக்ஸ்ல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. சயன்ஸ் புக்ஸ்ல வந்து பிசிக்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாரி இருக்கு. இதான் பிசிக்ஸ் பார்ட் 1, பிசிக்ஸ் பார்ட் 2. ஆக்சுவலி எனக்கு பிசிக்ஸ் அவ்வளோ பிடிக்காது. பிகாஸ் பிசிக்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சயன்ஸ்ல எப்பவுமே நான் பயாலஜி நல்லா பண்ணுவேன். நான் பயாலஜி நான் எடுக்கல. பட் இருந்தாலும் நான் பயாலஜி நல்லா தான் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரியும் நல்லா தான் பண்ணுவேன். பிசிக்ஸ் மட்டும் தான். பிசிக்ஸ் தியரி ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். பட் 1 ஆர் 2 நியூமெரிக்கல்ஸ்ல தான் நான் வந்து சொதப்புவேன். நியூமெரிக்கல்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் மேபி நான் அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் போர்ட் எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா தான் வந்துச்சு நியூமெரிக்கல்ஸ்லாம். பிசிக்ஸ் புக் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவ்ளோ பயமா இல்ல. பட் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. டிஃபரெண்ட் நியூமெரிக்கல்ஸ்லாம் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த மாரிலாம் புதுசான நியூமெரிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெரியலன்னா மன்னிச்சிடுங்க. பட் இந்த மாரி தான் இருக்கலாம். இந்த மாரி தான் நியூமெரிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் தந்திருக்காங்க புதுசா. நெறைய சிம்பிள்ஸ் போட்டு தந்திருக்காங்க. நெறைய ஃபார்முலாஸ் இருக்கு உள்ள. இந்த மாரி தான் இருக்கும். இந்த மாரி தான் இருக்கு புக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாரி தான் இருக்கு. யாஹ்! இந்த புக் வந்து பார்ட் 1, பார்ட் 2 பிசிக்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நார்மல் பிசிக்ஸ் மாரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. பட் கெமிஸ்ட்ரி நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இப்போ நான் கெமிஸ்ட்ரி புக் காட்டுறேன். பட் இதான் பிசிக்ஸ் பார்ட் 2 இந்த மாரி தான் இருக்கு புக் உள்ள. நெறைய கிராஃப் எல்லாம் தந்திருக்காங்க. சர்க்கிள்ஸ் வேற தந்திருக்காங்க.
பிசிக்ஸ் வந்து ஐ திங்க் இது ரொட்டேஷனல் மோஷன் அந்த மாதிரி சாப்டர் நினைக்கிறேன். இல்ல ஏதோ வேற சாப்டர், சாரி. இங்க பாருங்க, சர்க்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் தந்திருக்காங்க. பிசிக்ஸ்ல இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்ல. புதுசா இருக்கு. பட் அவ்ளோ கஷ்டமாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க கிளாஸ் 7 ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கஷ்டமா இருக்காது. கஷ்டமா இருக்காது. படிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியில டிஃப்ரெண்டா இருக்கு கவர். பிசிக்ஸ்ல 2 கவரும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட் 1 புக். இது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட் 2 புக். கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஸ்வீட்டான சப்ஜெக்ட் தெரியுமா? கொஞ்சம் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி போனாலே எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வந்துரும். பட் இந்த புக்க திறந்து பார்த்தேனா, கெமிஸ்ட்ரியில நியூமெரிக்கல்ஸ் இருக்கு. அதுவும் நியூமெரிக்கல்ஸ்னா நார்மல் இந்த மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றீங்க அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப புதுசா இருக்கு இது. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். நான் பார்த்தேன். அம் நான் வந்து ஏதோ டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ்லாம் போட்டு இருந்துச்சு. நான் அந்த சிம்பிள்லாம் என் வாழ்க்கையில முன்னாடி பார்த்ததே இல்ல. புதுசு புதுசா இருக்கு. அ இது இல்ல, பட் இதோ இருந்துச்சு. நான் இந்த மாரிலாம் நெறைய நியூமெரிக்கல்ஸ் தந்திருந்தாங்க இந்த புக்ல. இந்த மாரிலாம் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் தந்திருந்தாங்க இந்த புக்ல. அந்த மாரிலாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு இந்த புக்கே. அ பட் கெமிஸ்ட்ரில இந்த மாரி நெறைய நியூமெரிக்கல்ஸ் ஒரு எக்ஸர்சைஸ்லயே 73 கொஸ்டின்ஸ். நானே பார்க்கல. நான் ஒரு ரீல்ல பார்த்தேன். அந்த ரீல்ல சொல்லிட்டு இங்க ஈக்குவலிபிரியம் அந்த மாரி சாப்டர் தான் நெனைக்கிறேன். நான் இன்னும் இந்த புக்க படிக்க ஆரம்பிக்கல. ஸோ எனக்கு தெரியாது. ஆனா அ அந்த மாரி தான் சொன்னாங்க. அப்புறம் புது புது டயகிராம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. புதுசான ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாரிலாம். இந்த மாரிலாம் நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. கெமிஸ்ட்ரி நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. என்னால கண்டுபிடிக்க முடியல அது. அ பட் அ அவ்ளோ கஷ்டமா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். எப்பவுமே நீங்க வந்து இப்போ கிளாஸ் 10 வரீங்க, கிளாஸ் 11 போறீங்க, இல்ல கிளாஸ் 12 வர போறீங்க. எந்த கிளாஸ் போனீங்கனாலும் பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா உங்க மைண்ட்லயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. நெறைய பேர் அப்படியே 9த் போனா, 10த் போனா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே இந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அ ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. சோ நீங்க சாப்டர்லாம் பார்க்கும்போது அந்த மைண்ட் செட்லயே நீங்க அந்த மாரி யோசிக்கலனாலும் அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க இருப்பீங்க. நீங்க வந்து சப்கான்ஷியஸா அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. ஓகே இந்த இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி தான் ட்ரிக்னாமெட்ரி போகும்போது லாஸ்ட் இயர் பசங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரிக்னாமெட்ரி அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு. சோ எல்லாரும் அப்படிதான் என் கிளாஸ்ல எல்லாரும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப புதுசா இருக்குன்னு. நெறைய பேர் அது கத்துக்க எஃபோர்ட்டே போடல. இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டம் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த மாரி தான் யோசிச்சாங்க. சோ டீச்சர் சொல்லிட்டு இருக்கும்போது கூட அவங்க வந்து அவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கல. பிகாஸ் ரொம்ப கஷ்டமா இதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு அவங்களே செட் பண்ணிட்டாங்க. பட் எப்போ நீங்க அந்த மாரி செட் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அது உண்மையிலேயே கஷ்டமாகும். அ எனக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி என்கிட்டயும் சொன்னாங்க கஷ்டமா இருக்கும்னு. பட் நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சரி அவ்ளோ கஷ்டமாலாம் இருக்காது. 10த் தானே அவ்ளோ கஷ்டமாலாம் வராதுன்னு தான் நெனச்சேன். ஸோ அப்படி நான் பண்ணும்போது கிளாஸ்ல ஃபோகஸ்டா பார்க்கும்போது எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. ட்ரிக்னோமெட்ரி அந்த மாரிலாம் வேற ஏதோ சாப்டர் கிளாஸ் 10 முடிஞ்சோனே கிளாஸ் 10 சாப்டர்ஸ் வந்து அவங்க ஒரு சாப்டர் சொன்னாங்க. அது கஷ்டமான சாப்டர்ன்னு. பட் அந்த சாப்டர் அவங்க எந்த சாப்டர் சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துருச்சு. ஐ திங்க் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ரிக்னோமெட்ரி சாப்டர் தான் சொன்னாங்க. அ அந்த சாப்டர் அவங்க வந்து சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் எனக்கும் தோணுச்சு. ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப கஷ்டம்ன்னு. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே அவங்க கிளாஸ்ல ஆரம்பிக்கும்போது கூட, நான் வந்து நெனச்சுட்டேன். ஓகே கஷ்டமா தான் இருக்காது. என்ன அவ்ளோ கஷ்டம். ஈஸியா தான் இருக்கும். படிச்சா ஈஸியா தான் இருக்கும்னு தான் மைண்ட் செட்ல போனேன். கடைசில அந்த சாப்டர் ஈஸி தான். ட்ரிக்னோமெட்ரி ஈஸியா தான் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் நீங்க எப்போ அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்களோ, அப்பவே உங்களுக்கு வந்து அப்படியே என்னால அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியல. பட் நான் வந்து ஏதாவது ஒரு நாள் கண்டுபிடிச்சேன்னா காட்டுறேன். பட் இப்ப சுத்தமாவே இந்த புக்லயே அ நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது கெமிஸ்ட்ரி புக் மட்டும் தான் திறந்து பார்த்தேன். அந்த புக்ல அப்போ வந்து கண்ல பட்டுச்சு. இப்போ கண்ல படல. கெமிஸ்ட்ரி பார்ட் 2 பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் தான் இருக்கு. நெறைய டயகிராம்ஸ் தந்திருக்காங்க. இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் டயகிராம், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் புதுசா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. இதெல்லாம் வரையறதுக்கு. இதெல்லாம் வரையறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் புதுசு புதுசா படிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் கிளாஸ் 10க்கும் கிளாஸ் 12க்கும் இருக்கிற கிளாஸ் 10க்கும் கிளாஸ் 11க்கும் இருக்க டிஃபரன்ஸ். அங்க பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. சயன்ஸ் புக்கு, மேத்ஸ் புக்ல எவ்வளோ அழகழகா டிராயிங் போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு டிராயிங்கும் இல்ல. ஆக்சுவலி எனக்கு டிராயிங் இருந்தா தான் படிப்பேன்னு இல்ல. பட் நான் சொல்றேன். நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கும் என்சிஇஆர்டி புக்னா. இல்ல. கிளாஸ் 11 புக்ஸ் ரொம்ப சீரியஸான புக்ஸா இருக்கு. ஐ திங்க் சீரியஸான கிளாஸ்ன்னு நெனைக்கிறேன். பட் கஷ்டமா இருக்காது. எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே காய்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. புக்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். கம்ப்யூட்டர் சயன்ஸ் புக் மட்டும் தான் இல்ல என்கிட்ட. பிகாஸ் கம்ப்யூட்டர் சயன்ஸ் புக் வந்து என்சிஇஆர்டி புக்கும் இருக்கு. பட் நெறைய ஸ்கூல்ல டிஃபரெண்டான புக்ஸ் தருவாங்க. என்னோட ஸ்கூல்ல வந்து அந்த கடைக்காரங்களே சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ் புக் வந்து நெறைய ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ உங்க ஸ்கூல்ல கேட்டுட்டு வாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து என்ன புக் சொல்றாங்களோ, அந்த புக்கே வாங்கலான்னு. ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயன்ஸ் புக் நான் வாங்கல. பட் நான் வந்து வாங்கும்போது உங்ககிட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல காட்டுறேன். அடுத்த வீடியோ வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் 10த்துக்கு எப்படிலாம் படிச்சேன்னு. அந்த வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கே வந்துரும்னு நெனைக்கிறேன். நாளைக்கே போட்டுருவேன். நான் வந்து இங்கிலீஷ் எப்படி பெட்டரா ஸ்கோர் பண்ணலான்னு. பட் நான் 10த்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன். பிகாஸ் ரிசல்ட் ஆல்சோ ஏப்ரல் 1 வீக் தான் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏப்ரல் 1 வீக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து போடுறேன். இந்த இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு. பிகாஸ் என் ரிசல்ட்டுக்கு ஏத்த மாரி தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ரிசல்ட் எவ்வளோ கடைசியில வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இங்கிலீஷ் வீடியோ வந்துரும். அதுக்கப்புறம் சயின்ஸ் வீடியோ வந்துரும். அந்த மாரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ இப்போ நீங்க 10த் முடிச்சுட்டு 11த்ல இருக்கீங்கன்னா, ரிசல்ட் பத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஏப்ரல் 1 வீக் தான் வரும்னு நெனைக்கிறேன். நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அப்படிதான் சொன்னாங்க. பட் கன்ஃபார்மா தெரியாது. ஸோ கன்ஃபார்மா ஏப்ரல் 1 வீக்ல வரலன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க. ஏப்ரல் 1 வீக் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 டேஸ் கிடைக்கும். அந்த 5 டேஸ்ல வந்து நீங்க வந்து செகண்ட் போர்ட் எக்ஸாம் தரீங்கன்னா செகண்ட் போர்ட் எக்ஸாம் தர ஐடியால இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப்பவே அந்த 5 டேஸ்லயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த 5 டேஸ்ல நீங்க வந்து உங்க ஸ்கூல் கிட்ட சொல்லிடணும். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க உங்க நேம லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்ஓசில. அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் போர்ட் எக்ஸாம் தரலாம். அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இப்பவே நீங்க வந்து தரலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் அது ரிசல்ட் பொறுத்து தான். நான் செகண்ட் போர்ட் எக்ஸாம் தர ஐடியா இல்ல ஆனா. ரிசல்ட் கம்மியா வந்தாலும் திரும்ப போர்ட் எக்ஸாமே வேணான்னு விட்டுட்டேன். அவ்ளோ கம்மியாலாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. கம்மியாலாம் வராது ரிசல்ட்ன்னு. ஸோ நான் செகண்ட் போர்ட் எக்ஸாம் தர ஐடியா இல்ல. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா, அ நல்லதுதான். 11த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அ லைக் போட்டுருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.